ஆனா அத்தை, நீங்களும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அத்தை. நான் என்ன வேணும் செஞ்சேன்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்கள நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்க கூடாது அத்தை. அவங்க பாம்பு மாதிரி, அவங்களோட குணம் என்னைக்குமே மாறாது அத்தை. அவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் அத்தை. ஆ, புரியுது வேணும். ஆனா என்ன காரணம் சொல்லி காயத்ரி அனுப்புறது சொல்லு. அவ மேல தப்பே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. இந்த சூழ்நிலையில அவளை அனுப்புனா நம்ம வீட்ல உள்ளவங்களையே நமக்கு எதிராக திருப்பிடுவா. அது மட்டும் இல்ல, எதிரி நம்மளை விட்டு தூரமா இருக்கிறத விட நம்ம பக்கத்திலே இருக்கிறது கூட நல்லதுதான். அப்பதான் அவ செய்யற தப்ப நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சு அவளை கண்டிப்பா தண்டிக்க முடியும். இல்ல அத்தை, நாம என்னதான் அவங்க செஞ்ச தப்ப நிரூபிக்க பார்த்தாலும் அதுல இருந்து அவங்க தப்பிச்சுட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இது முதல் தடவை இல்ல, இதுக்கு முன்னாடியே அவங்க இப்படி தப்பிச்சிருக்காங்க. நீங்க கோமால இருந்தப்போ அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா அத்தை? அம்மா, நீங்க சரியாகி வர வரைக்கும் நம்ம கம்பெனி பொறுப்பெல்லாம் காயத்ரி சித்திக்கு மாத்தி கொடுக்கறதா இருக்கும். ஏன் அத்தை கோமால இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தூண்டில் போடுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. நான் ஒருத்தன் இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கம்பெனில இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாது. ரமா குரூப் ஆஃப் கம்பெனிய ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை ஒண்ணு இல்லாம நான் ஆக்கி காமிக்கிறேன். பாக்குறீங்களா? அதையும் தான் பாப்போமே. மாமாவை சிக்க வச்சதுக்கான காரணமே அவங்க தான் எனக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்குள்ள அவங்க வேற ஒருத்தரை வச்சு டிராமா பண்ணி அக்காவை நம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க சும்மா இல்ல. பவியை என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா அத்தை? பவியை கடத்த பார்த்தது அவங்க தான் நாங்க ஆதாரத்தோட நிரூபிச்சோம். ஆனா இவங்க தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். இப்பவே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஹலோ டாக்டர், உங்க சிஸ்டர் யாரோ கோமால இருக்காங்க, அவங்கள கியூர் பண்ணணும்னு மெசேஜ் அனுப்பி இருந்தீங்க. அவங்க கோமா ஸ்டேஜ் 1 தானே? ஆமா டாக்டர். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது ரெண்டு வாய்ப்பு தான். ஒண்ணு என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது, இன்னொன்னு ரமாவை காப்பாத்தணும். நாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். இதை விட்டா உங்களை பொழைக்க வைக்க வேற வழி இல்லைன்றதுனால அவங்க சொன்னதுக்கு நாங்க ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன வேணும் நீ? இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்காக அதை விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றியே. இல்ல பாட்டி, அந்த நேரத்துல அவங்கள மாட்டி விடுறதை விட உங்களை காப்பாத்துறது தான் எங்களுக்கு முக்கியம்னு தோணுச்சு. அதான் அப்படி செஞ்சோம்.